நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. ஆட்டோ பழுது நீக்கும் கடைக்கு சென்றிருந்த ஆட்டோ ஓட்டுநர் திடீரென நாலாபுரத்தில் இருந்தும் பாய்ந்து வந்த கும்பல் உயிரை காத்துக் கொள்ள தலைதெறிக்க ஓடியும் விடாமல் விரட்டி சென்று வெட்டி சாய்த்த கொடூரம். ஆட்டோ டிரைவரை ஓட ஓட விரட்டி வெட்டி வீசியவர்கள் யார்? ரத்த வெறிக்கு என்ன காரணம்? சர்வீஸுக்கு விட்ட ஆட்டோவை எடுத்துட்டு போறதுக்காக ஆட்டோ டிரைவர் லூர்து கடைக்கு போயிருக்காரு. அப்போ 4 பக்கத்துல இருந்து வந்து லூர்த சுத்து போட்ட ஒரு கும்பல் கையில அரிவாளோட வெட்ட பாஞ்சிருக்காங்க. இத சுதாரிச்ச லூர்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தலை தெறிக்க ஓடி இருக்காரு. ஆனா அவரை விடாம துரத்துன அந்த கும்பல் லூர்த ஓட ஓட விரட்டி கண்மூடித்தனமா வெட்டி சாச்சிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. நடு ரோட்ல வெட்டுக்காயங்களோட துடிதுடிச்சிட்டு இருந்த லூர்த பார்த்து அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு சிலர் போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் லூர்த மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. உடல்ல 8 இடங்கள்ல பலத்த வெட்டுக்காயமடைஞ்ச லூர்துக்கு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. ஆட்டோ டிரைவர் லூர்து மயக்கத்திலேயே இருந்ததால யார் அவரை வெட்டினாங்கன்னு அவர்கிட்ட விசாரிக்க முடியல. அதனால சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுல போலீஸுக்கு எந்த துப்பும் கிடைக்கல. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துல இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீஸ் ஆய்வு பண்ணப்போ லூர்த 2 பேர் சேர்ந்து சரமாரியா வெட்டின காட்சிகள் பதிவாக இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில போலீஸ் விசாரணையை முன்னெடுத்ததுக்கு அப்புறம் தான் லூர்த வெட்டினவங்க யாரு, என்ன காரணம்ங்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கு. புதுச்சேரி பெரியார் நகரை சேர்ந்த 35 வயசான லூர்து மேல அடிதடி கஞ்சானி ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில இருக்கு. லூர்தும் அதே பகுதியை சேர்ந்த ருத்ரேஷும் பல வருஷமாவே நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏரியாவுக்குள்ள கஞ்சா விற்பனை செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இதுக்கிடையில புதுச்சேரியை சேர்ந்த கௌதம் கேங்குக்கும் ருத்ரேஷ் கேங்குக்கும் இடையில கஞ்சா விற்பனை தொடர்பா மோதல் ஏற்பட்டிருக்கு. ருத்ரேஷும் அவருடைய கூட்டாளிகளும் கௌதமோட ஏரியாவுக்கு போய் கஞ்சா விற்பனை செஞ்சதாவும், எங்க ஏரியாவில் நாங்க தான் கஞ்சா விற்போம், நீங்க உள்ளேயே வரக்கூடாதுன்னு கௌதமும் அவருடைய கூட்டாளிகளும் கண்டிச்சதாகவும் சொல்லப்படுது. இந்த மோதல் படிப்படியா வளர்ந்து 2 கேங்குக்கும் இடையில மிகப்பெரிய பிரச்சனையா உருவாகி இருக்கு. போன வருஷம் பெரியார் நகர்ல உள்ள ஒரு கோவில் திருவிழாவுக்கு ருத்ரேஷ் தன்னோட தாய் மனைவின்னு குடும்பத்தோட போயிருக்காரு. அங்க வச்சு கௌதமும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து தாய் மனைவி கண்ணெதிரிலேயே ருத்ரேஷ கொடூரமா வெட்டி கொன்னுட்டாங்க. ருத்ரேஷ் கொலை வழக்குல கைதான கௌதமும் அவனுடைய நண்பர்களும் கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி தான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட லூர்து தன்னோட உயிர் நண்பனை கொண்டவங்களுடைய உயிரை எடுக்காம விடமாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காரு. அதுக்காக கடந்த சில நாட்களாவே லூர்து கௌதமுடைய நடமாட்டத்தை ஆளுங்க வச்சு நோட்டமிட்டு இருந்ததாகவும், கௌதம வெட்டி கொள்றதுக்காக லூர்து சரியான நேரம் பார்த்து காத்துட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த விஷயம் எப்படியோ கௌதம் காதுக்கு போயிருக்கு. லூர்து நம்மள கொல்றதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு முடிவு பண்ண கௌதமும் அவனுடைய கூட்டாளிகளும் லூர்து தினமும் எங்க போறாரு, எப்படி போறாருன்னு நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லூர்து தன்னுடைய ஆட்டோவை சர்வீஸுக்கு விட்டதை தெரிஞ்சுக்கிட்ட கௌதம் எப்படியும் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு போறதுக்காக லூர்து தனியா தான் வருவான். அப்போ அவனுடைய கதையை முடிச்சிடலாம்னு ஆட்டோ பழுது நீக்கிற கடைக்கிட்டேயே காத்திருந்திருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே லூர்து ஆட்டோவை எடுக்கிறதுக்காக தனியா வந்திருக்காரு. அப்போ கௌதம் தலைமையிலான கும்பல் லூர்துவை ஓட ஓட விரட்டி சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுல பலத்த காயமடைஞ்ச லூர்து ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வராரு. இது சம்பந்தமா கொலை முயற்சி வழக்கு பதிவு செஞ்சிருக்கிற போலீஸ் தலைமறைவா இருக்கிற கௌதமையும் அவனுடைய நண்பர்களையும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. பர்த்டே பார்ட்டிக்காக வீட்டை அலங்கரித்துக் கொண்டிருந்த இளைஞர்
கேக் வெட்டுவதற்காக ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்பட்ட கத்தி வாங்கப்பட்ட சில மணி நேரங்களில் நடந்த கொடூரம். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் கிடந்த இளைஞரின் சடலம். மதுபோதையில் இருந்த இளைஞரை வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடிய கும்பல் சிக்கியதா? அதிர வைக்கும் பகீர் பின்னணி என்ன? ஊருக்கு ஒதுக்குப்புறமா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்தாரு இளைஞர் அனில். அப்போ அங்க பைக்ல வந்த கும்பல் அனில் கிட்ட பயங்கரமா வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. அவரு சுதாரிக்கிறதுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அனில கை கால் முகம்னு சரமாரியா வெட்டி கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அனிலுடைய அலறல் சத்தத்தை கேட்டு அங்க வந்த கிராம மக்கள் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் அனில் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போன அனிலுடைய அம்மா, என் மகனை யாரு இப்படி கொடூரமா வெட்டி போட்டா, என்னுடைய மகனை கொண்டவங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு கதறி அழுதுருக்காங்க. அடுத்து கீழே கிடந்த அனிலுடைய செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவருடைய வாட்ஸ்அப் சாட் எல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணாங்க. அதுல அனில் ஒரு இளம் பெண்ணுக்கு லவ் டார்ச்சர் பண்ண மெசேஜ் இருந்திருக்கு. உடனே அந்த பொண்ணுடைய போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண போலீஸ் அட்ரஸை கண்டுபிடிச்சு இளம் பெண்ணுடைய வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணாங்க. அதுலதான் அனில் உயிரிழந்ததுக்கு அந்த பெண் தான் மூல காரணம்னு தெரிய வந்திருக்கு. மத்திய பிரதேசத்துல உள்ள குணா பகுதியை சேர்ந்தவர் அனில். இவருடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்திருக்கு. அனில் கிடைக்கிற வேலை செஞ்சுட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை கவனிச்சிட்டு இருந்தாரு. எந்நேரமும் வேலை குடும்பம்னு ஓடிட்டு இருந்த அனில் அதே ஏரியாவில் உள்ள ஒரு இளம் பெண் மேல காதல் வயப்பட்டிருந்தாரு. ஒரு நாள் அனில் காதலிச்சிட்டு இருந்த இளம் பெண் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ நடு ரோட்ல அவங்கள வழி மறைச்ச அனில், நான் உங்களை லவ் பண்றேன், காலம் பூரா உங்களுக்கு எந்த குறையும் வைக்காம நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு லவ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்க அப்பா அம்மாவுக்கும் லவ்னா சுத்தமா பிடிக்காது, இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகிரும், அதனால தயவு செஞ்சு இந்த நினைப்ப உங்க மனசுலயே குழி தோண்டி புதைச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இளம் பெண்ணுடைய பேச்சை காது கொடுத்து கூட கேட்காத அனில் அவங்கள டெய்லி ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றதையே வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அனிலோட செயலை பார்த்து கடுப்பான இளம்பெண் நடந்த விஷயத்த தனது சகோதரன் அபிஷேக் கிட்ட சொல்லிட்டாங்க. மறுநாளே அனிலுடைய வீட்டுக்கு போன அபிஷேக், கூலி வேலை பார்க்குற உனக்கு என்னுடைய தங்கச்சி கேக்குதா, இனி ஒரு முறை என் தங்கச்சியை லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா உன்னை உயிரோடையே விடமாட்டேன்னு எச்சரிச்சிருக்காரு. சம்பவம் நடந்த மறுநாள் இளம் பெண்ணுக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட இருந்துச்சு. இதுக்காக அபிஷேக்கும் வீட்டை அலங்காரம் செய்யற வேலையில தீவிரமா ஈடுபட்டாரு. அது மட்டும் இல்லாம கேக் வெட்டுறதுக்காக ஆன்லைன் மூலம் பெரிய கத்தியவும் வாங்கி வச்சிருந்தாரு. அன்னைக்கு நைட்டு இளம் பெண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமா பர்த்டே விஷ் பண்ணியிருந்தாரு அனில். அது மட்டும் இல்லாம, உன்னை நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன், நீ மட்டும் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டா நிறைய தங்க நகையை வாங்கி கொடுத்து ஊரே அசந்து போகிற மாதிரி நல்லபடியா பாத்துக்கிறேன்னு மறுபடியும் லவ் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இதனால அனிலுடைய போன் நம்பரை பிளாக் பண்ண இளம்பெண் தன்னோட அண்ணன் அபிஷேக் கிட்ட நடந்ததை சொல்லியிருக்காங்க. இவனை இப்படியே விட்டா நம்ம தங்கச்சியை நிம்மதியா வாழ விடமாட்டான், அதனால அனிலை கொலை செஞ்சே ஆகணும்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொலைக்கான திட்டத்தை தீட்டி இருக்காரு அபிஷேக். அது மட்டும் இல்லாம கேக் வெட்ட வச்சிருந்த கத்திய வச்சு அனிலுடைய கதையை முடிக்கணும்னு திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு அனில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்தாரு. இந்த விஷயம் அபிஷேக்குடைய காதுக்கு போயிருக்கு. உடனே தன்னுடைய கூட்டாளிகளை அழைச்சிட்டு அங்க போன அபிஷேக் அனில சரமாரியா கை கால் முகம்னு கொடூரமா வெட்டி கொன்னுட்டாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அந்த ஏரியாவில் பதுங்கி இருந்த அபிஷேக்கையும் அவனுடைய கூட்டாளிகளையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த மனைவி, 2 மகன்களையும் மகளையும் கூடவே அழைத்து சென்ற தாய், நடுவீட்டில் கரிக்கட்டையாக கிடந்த தாய் மகன், மற்றொரு அறையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த தந்தை, கட்டிய மனைவியையும் பெத்த மகனையும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திவிட்டு தந்தையும் தற்கொலைக்கு முயன்ற பயங்கரம். நடந்தது என்ன?
ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால கிராம மக்கள் எல்லோரும் தங்களுடைய வீட்டுல கறி மீன் போன்ற உணவு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அதே ஊர்ல உள்ள ஒரு வீட்டுல இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீடை சுத்தி ஒரே புகை சூழ்ந்தும் இருந்திருக்கு. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுல இருந்த பொருட்கள் தான் தீப்பிடிச்சு எரியுதுன்னு அதை அணைக்க ஓடி போயிருக்காங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் கிராம மக்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. வீட்டுக்குள்ள இருந்த ஒரு அறையில உடல் ஃபுல்லா காயத்தோட மெர்சி, ஹார்லி, வினோன்னு 2 பேரும் வெந்து போய் சடலமா கிடந்திருக்காங்க. பக்கத்து அறையில சகரியாங்கிற நபர் தீ காயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சு கிராம மக்கள் சகரியாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அவருக்கு துணையா அவருடைய மகளும் கூடவே போயிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ் சிகிச்சையில் இருந்த சகரியா கிட்டையும் அவருடைய மகள் கிட்டையும் விசாரணையில் இறங்கினாங்க. நெல்லை முன்னீர் பள்ளத்தை சேர்ந்த சகரியா மெர்சி தம்பதிக்கு ஹென்றி, ஹார்லி, வினோன்னு 2 மகன்களும் ஒரு மகளும் இருக்காங்க. கல்யாணமான புதுசுல இந்த தம்பதியுடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. மனைவி, மகன்கள், மகள்னு சகரியா மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா நாட்கள் போக போக சகரியா மது போதைக்கு அடிமையாகி மெர்சியை ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மெர்சியை ஒரு அடிமை மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு சகரியா. இதனால கடுப்பான மெர்சி கணவனை பிரிஞ்சு அதே ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டுல குடி போயிட்டாங்க. இவங்களுடைய 2 மகன்களும் மகளும் தாய் கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில மூத்த மகன் ஹென்ரிக்கு தாய் மெர்சி கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த கல்யாணத்துல சகரியாவுக்கு விருப்பமே இல்லை. உங்க அம்மா பார்த்த பொண்ணை எனக்கு சுத்தமா பிடிக்கல, கொஞ்ச நாள் போகட்டும், நானே உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஹென்றி, எங்க அம்மா பார்த்து வச்ச பெண்ணை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட லைஃப்ல நீங்க தலையிட வேண்டாம்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்து கொஞ்ச நாட்கள்லேயே சகரியா கிட்ட சொல்லாம மகன் ஹென்ரிக்கு ஜாம்னு கல்யாணம் நடத்தி வச்சிருக்காங்க மெர்சி. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சகரியா மனைவி மேலையும் மகன்கள் மேலையும் கடும் கோபத்துல இருந்தாங்க. அந்த கோபம் மனைவியையும் மகனையும் கொலை செய்யற அளவுக்கு முடிவெடுக்க வச்சிருக்கு. அதுக்காக அவரே பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு பாட்டில்ல பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு தன்னுடைய துணிமணிகளை எடுக்க சகரியா வீட்டுக்கு போயிருந்தாங்க மனைவி மெர்சி. கூடவே 2வது மகன் ஹார்லி, வினோவையும் அழைச்சிட்டு போய் கதவை தட்டி இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வந்த சகரியா, என் பேச்ச மீறி மகன் ஹென்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, உன் மேல கொலை வெறியில இருக்க, மரியாதையா திரும்பி போயிரு, இல்லனா உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. அதுக்கு மெர்சி, நான் உங்ககிட்ட பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மகன் ஹார்லி, வினோவை அழைச்சிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. இதனால கடும் கோபமான சகரியா ரூம் கதவை பூட்டி இருக்காரு. அடுத்து வீட்டுல இருந்த பெட்ரோலை எடுத்த சகரியா கதவோட கீழ்ப்பக்கம் வழியா பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு கொளுத்து இருக்காரு. மெர்சி மேலையும் மகன் ஹார்லி, வினோ மேலையும் தீ பயங்கரமா பரவி இருக்கு. இதனால 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் ஃபுல்லா வெந்து போய் துடிதுடிக்க உயிரிழந்துட்டாங்க. மனைவியும் மகனும் உயிரிழந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியான சகரியா தன் மேலையும் பெட்ரோல் ஊத்தி தீ வச்சுக்கிட்டாரு. உடல் ஃபுல்லா புகை மூண்டிருந்ததை பார்த்து பதறி அடிச்சு வந்த கிராம மக்கள் நடந்த சம்பவத்தை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து 70% தீ காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில உள்ள சகரியா மேல வழக்கு பதிவு செஞ்சுட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தாமிரபரணி ஆற்றில் குதூகலமாக குளித்துக் கொண்டிருந்த மக்கள் கரையோரம் நின்று கொண்டு மனைவியை கொடூரமாக தாக்கிய கணவன், சிறிது நேரத்தில் பெண்ணை ஆற்றில் மூழ்கடித்து காலால் மிதித்து கொன்ற கொடூரம். தாலி கட்டிய மனைவியை கணவனை துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? நடந்தது என்ன? வெயிலுக்கு இதமா ஒரு குளியல் போடலாம்னு அம்பாசமுத்திரம் பக்கத்துல உள்ள கிராமத்தை சேர்ந்த ஒரு சிலரு தாமிரபரணி ஆத்துக்கு குடும்பத்தோட போயிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால வழக்கத்தை விட கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கு. எல்லோரும் சந்தோஷமா ஆத்துல குளிச்சிட்டு இருந்தப்போ தூரத்துல இளம்பெண் ஒருத்தங்களை இளைஞர் ஒருத்தர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. உடனே ஒரு சிலர் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அப்போ அந்த இளைஞர் அந்த பெண்ணை கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை தரன்னு இழுத்துட்டு போய் ஆத்துக்குள்ள தலைய பிடிச்சு மூழ்கடிச்சிருக்கான்.
அது மட்டுமில்ல, அந்த பெண்ணுடைய தலையை கையால பிடிச்சு மூழ்கடிச்சிட்டு இருந்தப்போ தன்னுடைய காலால கழுத்திலேயே ஓங்கி ஓங்கி மிதிச்சிருக்கான். இவ்வளவு கொடூர தாக்குதல்ல அந்த பெண் ஆத்துக்குள்ளேயே மூச்சு திணறி உயிரிழந்துட்டாங்க. தூரத்துல இருந்த ஒரு சிலர் ஓடி வரதை பார்த்த இளைஞன் வேகமா தன்னுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிட்டான். அங்க இருந்தவங்க உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து போலீஸ்காரங்க சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தினாங்க. கூடவே தீயணைப்பு படையினருக்கும் தகவல் சொல்லி வீரர்களை வரவழைச்சாங்க. தீயணைப்பு படையினர் ஆத்துக்குள்ள இறங்கி இளம் பெண்ணுடைய சடலத்தை தேடுற பணியில ஈடுபட்டாங்க. அதே நேரத்துல போலீஸ்காரங்க ஒரு பெண்ணை கொடூரமா கொன்னுட்டு தப்பிச்சு போனவனை தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அந்த பகுதியில பெரிய அளவுல சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லாததால கொல்லப்பட்ட பெண் யாரு, கொலை செஞ்சவன் யாரு, என்ன ஏதுங்கிற எந்த விவரமும் தெரியாம போலீஸ் திணறிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில தாமிரபரணி ஆத்துல ஒரு பெண்ணை மூழ்கடிச்சு கொன்னவன் அம்பாசமுத்திரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனே சரணடைஞ்சிட்டான். போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் தான் தாலி கட்டின மனைவியை தான் அந்த இளைஞன் இவ்வளவு கொடூரமா கொன்னிருக்கான் அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. நெல்லை பக்கத்துல அம்பாசமுத்திரம் சுப்பிரமணியபுரம் பொத்தை பகுதியை சேர்ந்த 31 வயதான செல்லையா தனியார் கொரியர் ஆபீஸ்ல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கும் முக்கூடல் பகுதியை சேர்ந்த 28 வயசான காவேரிங்கிற பெண்ணுக்கும் கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு ஏற்கனவே ஒரு மகன் ஒரு மகள்னு 2 குழந்தைங்க உள்ள நிலையில கடந்த 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதுக்கிடையில மனைவியுடைய நடத்தை மேல கணவனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. எதுக்கெடுத்தாலும் எது பண்ணாலும் மனைவிய சந்தேகப்பட்டு செல்லையா காவேரி மீது தகராறு பண்ணிக்கிட்டே இருந்ததா சொல்லப்படுது. சில நாட்களுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்கு இடையில பயங்கர தகராறு ஏற்பட்டிருக்கு. செல்லையா கோபத்துல மனைவிய அடிச்சு துன்புறுத்தினதா சொல்லப்படுது. அதனால மனைவி காவேரி கோபத்துல கணவன் வீட்டுல இருந்து வெளியேறி முக்கூடல்ல உள்ள பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ குழந்தைகளை கூப்பிட்டு போக விடாம செல்லையா தடுத்ததால 3 குழந்தைகளையும் விட்டுட்டு காவேரி மட்டும் தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு போயிருக்காங்க. 2 நாளைக்கு அப்புறம் கணவர் செல்லையா வீட்டுக்கு போன காவேரி மிச்சம் 2 குழந்தைகளாச்சும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. கடைசி பிள்ளை பிறந்து 5 மாசம் தான் ஆகுது. அதை மட்டுமாச்சு என் கூட அனுப்பி வை, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா எந்த குழந்தையையும் உன் கூட அனுப்ப மாட்டேன், நானே வளர்த்துப்பேன்னு செல்லையா சொல்லியிருக்காரு. ஆனா குழந்தைய கொடுக்காம நான் போமாட்டேன்னு காவேரி விடாப்பிடியா இருந்திருக்காங்க. அப்போ என் கூட இப்ப வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன், அதுக்கப்புறம் நானே குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துறேன்னு செல்லையா சொல்லியிருக்காரு. அத உண்மைன்னு நம்பின காவேரியும் கணவர் கூட பைக்ல ஏறி போயிருக்காங்க. அப்போ சின்ன சங்கரன் கோவில் தாண்டி குரு பகவான் தோட்டத்துக்கு பக்கத்துல உள்ள தாமிரபரணி ஆத்துக்கிட்ட செல்லையா பைக்கை நிப்பாட்டி இருக்காரு. அந்த இடத்துல எப்பவுமே ஆள் நடமாட்டம் பெருசா இருக்காது. அந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி உள்ள இடத்துல தான் மக்கள் குளிப்பாங்க. ஆள் நடமாட்டமும் அங்கதான் இருக்கும். அதனால ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு காவேரிய செல்லையா கொடூரமா தாக்கி கழுத்தை நெரிச்சிருக்கான். அப்போ காவேரி உயிர் போகாததால அவங்கள ஆத்துக்குள்ள மூழ்கடிச்சு காலால கழுத்திலேயே மிதிச்சு துடிக்க துடிக்க கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சடலம் ஆத்துல மிதக்குதான்னு பார்க்க வந்திருக்கான். ஆனா போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்ததை பார்த்து எப்படியும் நம்மள பிடிச்சிருவாங்க, அதுக்கு முன்னாடி நாமளே சரணடைஞ்சிருவோம்னு முடிவு பண்ணி அம்பாசமுத்திரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் போலீஸ் செல்லையாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. அதோட காவேரியுடைய சடலத்தை தீயணைப்பு படை வீரர்கள் தொடர்ந்து தேடிட்டு இருக்காங்க. தந்தையையும் மனைவியையும் இழந்து வாழ்ந்து வந்த இளைஞர் தினமும் மதுபோதையில் வீட்டிற்கு வந்து தாயிடம் ரகளை, ஆத்திரத்தில் உறவினர்களுடன் சேர்ந்து பெற்ற மகனையே அடித்து கொன்ற கொடூரம். பகீர் சம்பவத்தை அரங்கேற்றிய கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? நைட்டு நேரத்துல செட்டி குளிப்பள்ளம் கிராமத்துல உள்ள ஒரு வீட்டுல இருந்து பயங்கர அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் யார் இந்த நேரத்துல இப்படி கத்துறா அப்படின்னு சசிகலா வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ என் மகன் கால் தடிக்கு கீழே விழுந்து உயிரிழந்துட்டான்னு சசிகலா அழுதுருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க.
அடுத்து வீட்டுல என்ன நடந்துச்சு, எந்த இடத்துல உங்க மகன் கீழே விழுந்தான் அப்படின்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அப்போ வீட்டுக்கு பின்புறத்துல உள்ள இடத்தை கை காட்டியிருக்காங்க சசிகலா. சசிகலா கை காட்டின இடத்துல போய் போலீஸ் ஆய்வு செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு கல்லு கூட இல்லையே, எது தடுக்கி உங்க மகன் கீழே விழுந்தான்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. சாரி சார், இந்த இடம் இல்ல, வீட்டுக்குள்ளதான் தடுக்கி விழுந்தான் அப்படின்னு வேற ஒரு இடத்தை கை காட்டி இருக்காங்க சசிகலா. உங்க மகன் உயிரிழந்த நேரத்துல நீங்க வீட்டுல தானே இருந்தீங்க, நீங்களே இப்படி மாத்தி மாத்தி இடத்த சொல்றீங்க அப்படின்னு சசிகலா கிட்ட சந்தேக பார்வையில கேட்டிருக்காங்க போலீஸ். என் மகனை பறிகொடுத்த சோகத்துல என்னால சரியா பேச முடியல, அதனால என்ன கொஞ்சம் தனியா விடுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க சசிகலா. ஆனா போலீஸுக்கு சசிகலா மேல ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. ஆனா அதை வெளியில காட்டிக்காத போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் இந்த வழக்கையே திருப்பி போட்டிருக்கு. ரிப்போர்ட்ல அறிவழகன் கால் தடிக்கு கீழே விழுந்து உயிரிழக்கலன்னு, அவரை யாரோ அடிச்சு கொலை செஞ்சிருக்கான்னு குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. உடனே இந்த வழக்கை கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் சசிகலா கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினாங்க. அரியலூர்ல உள்ள செட்டி குளிப்பள்ளம் பகுதியை சேர்ந்த அரும்புராஜ் சசிகலா தம்பதிக்கு அறிவழகன் ஒரு மகன் இருந்தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அரும்புராஜ் உடல் நலக்குறைவால உயிரிழந்துட்டாரு. அதுக்கடுத்து வீட்டோட மொத்த சுமையும் அறிவழகன் மேல விழுந்திருக்கு. கிடைக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு தன்னோட தாயையும் குடும்பத்தையும் கவனிச்சிட்டு இருந்தாரு அறிவழகன். மகனுக்கு கல்யாண வயசு எட்டினதால அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க சசிகலா முடிவு பண்ணியிருக்காங்க. அதுபடி அதே ஏரியாவில் உள்ள பொண்ணை அறிவழகனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. கல்யாணமான புதுசுல அறிவழகனுடைய வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அடுத்த கொஞ்ச நாள்ல அறிவழகனுடைய மனைவியும் உடல் நலக்குறைவால பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாங்க. மனைவி உயிரிழந்ததுக்கு அப்புறம் அறிவழகன் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம எந்நேரமும் மதுவே கதின்னு கிடந்திருக்காரு. மது குடிச்சு உடம்ப கெடுத்துக்காத, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி மகனுடைய மனசை தேத்தி இருக்காங்க சசிகலா. ஆனா தாயுடைய பேச்ச பெருசா பொருட்படுத்தாத அறிவழகன் டெய்லி மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தாயை போட்டு அடிக்கிறதையே வழக்கமா வச்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம சசிகலாவுடைய உறவுக்காரங்களும் அறிவழகனை கண்டிச்சிருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு சசிகலாவுடைய அக்கா கண்ணகி, அவங்க மகன் கோகுல்ராஜ்னு 6 பேர் வீட்டுல இருந்திருக்காங்க. அப்போ மது போதையில் அங்க வந்த அறிவழகன் சசிகலா கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம சசிகலாவுடைய சொந்தக்காரங்களையும் தகாத வார்த்தைகளால திட்டியிருக்கான். கடுப்பான சசிகலா மகன் அறிவழகனை அடிச்சிருக்காங்க. இதனால கோபமான இளைஞர் தாய பதிலுக்கு தாக்கியிருக்கான். அறிவழகனுடைய செயலை பார்த்து கோபமான உறவுக்காரங்க வெளியில இருந்த கட்டையை கொண்டு வந்து அறிவழகனை சர்ற மாரியா தாக்கியிருக்காங்க. இதுல தலையில பலத்த காயம் ஏற்பட்டு அறிவழகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அடுத்து உறவுக்காரங்களோட சேர்ந்து அறிவழகன் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாருன்னு நாடகம் ஆடியிருக்காங்க சசிகலா. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு மொத்த உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சசிகலா, சத்யராஜ், சிவா, கண்ணகின்னு 6 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு